ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திராகாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் வந்து கார்லிக் பட்டர் பிரெட் செய்ய போறேன். சரியான சிம்பிளான முறையில் எப்படி செய்யறேன் காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ள போகும். இப்போ ஒரு டிஷ் எடுத்து நம்ம அதில் பட்டர் 2 மேசக்கரண்டி அளவு சேர்த்துருக்குறோம். இப்போ பூண்டு வந்து ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்து அதையும் நல்லா சீவி அதையும் அதுக்குள்ள சேர்க்கிறோம். சேர்த்து இது ஒரு 4-5 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு தான் நான் செய்கிறேன். ஒரு ஆள் 2 பேர் ஒரு டீ டைமுக்கு சாப்பிட்ற மாதிரி. இப்போ இதுக்கு வந்து சிட்டிகை உப்பு பட்டும் படாம இப்படி தூண மாதிரி சேர்க்கணும். சில்லி ஃபிளாக்ஸ் வந்து ஒரு அரை தேக்கரண்டி, காரம் கூட தேவைண்டா பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அரைஞ்சி சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். நான் அது வந்து சேர்க்கல, தனியாக சில்லி ஃபிளாக்ஸ் கட்டை மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பிரெட்டில் வந்து நான் எல்லாம் பூசி ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி நான் தோசை தவாலோ தோசை கல்லோ இல்லாட்டி நான்ஸ்டிக் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அவன்லையோ எதுல இருந்தாலும் பரவாயில்ல டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன இருக்கோ அந்த வசதியை பொறுத்து. இப்போ இந்த பிரெட்டுக்கு நான் வந்து இதை சேர்த்து நல்லா 2 பக்கமும் பூசுறேன். 2 பக்கமும் பூசிட்டு இதை வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான சைஸில் நாங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கலாம். நான் 2 சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இது வந்து சும்மா ஒரு சிம்பிளாக லைட்டாக சாப்பிடக்கூடியது, ஒரு டீயோட ட்ரிங்க்ஸோட அதோட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். காலையில் ஒரு சும்மா ஒரு 10-12 மணி போல் அந்த மாதிரி சாப்பிட்லாம். ப்ரெட்டு நாங்கள் சாப்பாடுக்கு முன்னமும் இது நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் அப்படி இது முட்டையில் நாங்கள் சாப்பிடும்போது இது கூடுதலாக நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிடுவோம். இது நாங்களே வீட்டில் சேர்ந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கலாம். இது அவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி எடுக்க இது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் மேலால் நாங்கள் கொஞ்சம் சீஸ் கொஞ்சம் தூள் வைப்போம். பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் காரத்தெல்லாம் குறைச்சிட்டு தனியாக பட்டரும் பூண்டு கார்லிக்கும் சேர்த்து பூசிட்டு இந்த மாதிரி சீஸுகளை வச்சு பிள்ளைகளுக்கு, குழந்தை பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்கள காரம் சேர்க்காம நல்லா செய்வாங்க. இப்போ சீஸ் கொஞ்சம் துருவிட்டு எல்லா இடமும் சேர்த்து 2 ஒன்றோட ஒன்றா சேர்க்கலாம். அப்போ சீஸ் உருகும் போது இந்த பிரெட்டெல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கொள்ளும், தனித்தனியாக பிரிஞ்சு வராது. இது அவன்லையும் செய்யலாம், நீங்கள் டோஸ்டர்லையும் செய்யலாம், சும்மா அடுப்பில் வச்சு செய்யலாம். எங்கள்கிட்ட என்ன இருக்கோ நாங்கள் அதை வச்சு நாங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா டோஸ்ட் ஆகிட்டு சரியான சிம்பிளான ரெசிபி. இது வாங்குறது நாங்கள் கடைக்கெல்லாம் போட்டு நாங்கள் வீட்லேயே நாங்கள் செய்யலாம். அவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி ஒன்று. இது எல்லாத்துக்கும் பிடிச்ச ரெசிபி ஒன்று தான். 2 பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.